வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து நான் இன்றைக்கி தக்காளி பழ கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முதல் என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனும் வந்து சேரும். இப்போ வாங்க நாங்கள் தக்காளி பழ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் தக்காளி கறிக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், தக்காளி பழம் வந்து நான் வந்து 6 தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன். அதாவது வந்து 250 கிராம். அடுத்தது வந்து செத்தல் மிளகாய் வந்து ஒரு 20 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், உள்ளிப்பூடு பெருசு சின்னனா இருக்கிறபடியாக நான் ஒரு 6-7 உள்ளிப்பூடு எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து பெருஞ்சீரகம், கடுகு, கருவாப்பட்டை, கிராம்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஒரு கொஞ்சம் சீனி, தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை. இப்போ வாங்க நாங்கள் எப்படி இந்த டேஸ்டியான தக்காளி கறி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சேர்க்காமல் எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல வந்து இந்த தக்காளி பழத்தை அவிய வைப்போம். பானைக்குள்ள அதுக்களவான தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் வந்து இதை அவிய வைப்போம். முதல் தக்காளி பழம் அவியறதுக்கு இடையிலே நாங்கள் இந்த வெங்காயம், உள்ளி அதை வந்து வெட்டி எடுத்துடலாம். அதுக்கிடையில் நாங்கள் வந்து முதல் இதெல்லாம் வெட்டி எடுப்போம். வெங்காயம், மிளகாய், உள்ளி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் வந்து செத்தல் மிளகாயை வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து இதை பொரிச்செடுப்போம். பொரிச்செடுத்து அம்மியில் வந்து அரைச்செடுக்க வேணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுக்க வேணும். எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் மிளகாயை போட்டு பொரிச்செடுப்போம். தக்காளி பழம் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கிட்டு இந்த தோலை வந்து உரிச்செடுக்க வேணும். இப்போ வந்து மிளகாய் அரைச்செடுத்தாச்சுது. நல்லா அரைக்கணும் இல்லை, நீங்கள் ஒரு அளவில் அரைச்செடுத்தால் சரி. அடுத்தது வந்து ஒரு கொஞ்சம் பழப்புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்குது. இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா ஆறிட்டுது. நாங்கள் வந்து தோலை எடுப்போம். இப்போ சட்டி காஞ்சிட்டுது. நான் வந்து ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட போகிறேன். இதுக்குள்ள வந்து நான் இந்த கிராம்பு, பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் போட போகிறேன். கடுகு வெடிச்சு வர வெங்காயம், மிளகாய், அதோடைய உள்ளி, கறிவேப்பிலை, இப்போ வந்து வெங்காயம் ஒரு அரைப்பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து தக்காளி அவிச்சு வச்ச தக்காளியை சேர்ப்போம்.
தக்காளி பழம் அவிய வைக்கல உப்பு போட்டேன் நாங்கள். அப்போ இப்போ வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் அளவான உப்பு போடுவோம் இதுக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்ச மிளகாய் புளிக்கரைசல், அதோடையே மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி சீனி, இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மூடி விடுவோம். இப்போ நாங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாசமே நல்லா இருக்குது. தக்காளி பழத்தை நாங்கள் கொஞ்சம் நசிச்சு விடுவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இதை மூடி விடுவோம். கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இனி வந்து நாங்கள் இதை இறக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழ கறி வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.